30 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போகிறக்கான நேரம் வந்துருச்சு. அதில் நாள் இன்னைக்கு 10. காலையில் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் பல்லு விளக்க ஸ்டார்ட் பண்ணேன். பல்லு விளக்கி முடித்ததும் டைனிங் டேபிள் போய் பார்த்தேன், என்னடா சாப்பிட்றக்கு அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தா பட்டாணி சாதமும் செம்மீன் சதச்சதும் இருந்தது. சரின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். என் நேராக புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃப்ரூட்ஸு தான், அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மில்கை குடித்தேன். டைம் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு நீயத்தை வச்சுட்டு நேராக பள்ளிவாசல் போயிட்டேன். பள்ளிவாசல் போயிட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சா எங்கள் அம்மா ட்ராப் பண்ண சொன்னாங்க. அவங்களையும் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது தான் இந்த ரோடை பார்த்தேன். இந்த ரோடு நிறைய பேர் கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ எலெக்ஷன் வரனால நல்லா போட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு லுகர் தொழுகை ஸ்டார்ட் பண்ணேன். தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட உட்காந்து நல்லா மனசார துவா கேட்டுட்டு வெளியே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாங்காய் மரத்தில் போய் மாங்காய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் குண்டு மணியும் சேர்ந்து இந்த லேடர் எடுத்து அங்கே போட்டு மாங்காய் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 மாங்காய் அடித்தோம். அப்புறம் பக்கத்தில் வந்து இந்த இது இருந்தது, அதாவது நெல்லிக்காய் இருந்தது. இதெல்லாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். சரின்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கஞ்சி வாங்க போகலான்னு கஞ்சி வாங்கிட்டு வரும்போது இந்த பையனை பார்த்தேன். இந்த பையனோட ஒரு ஃபாலோவர் பள்ளிவாசலில் கடை வச்சிருக்கான், கண்டிப்பாக இவங்ககிட்ட வடை வாங்குங்க. அப்புறம் இன்னைக்கு கஞ்சியை போய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியை ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நேராக பள்ளிவாசல் அசர் தொழுது முடிச்சா டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இன்னைக்கு முட்டை பாலப்பமா ஏதோ பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஜூஸு, அப்புறம் பேரிச்சம்பழம், வடை, சமோசா, கஞ்சி, இளநி எல்லாமே இருந்தது. டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி பேரிச்சம்பழத்துலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு. நேராக பள்ளிவாசல் போய் தொழுது இன்னையோட நாளை முடிச்சிட்டேன்.